வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதாவது, நீங்க உங்க இலக்க நோக்கி ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கீங்க. ம். ஆமா. நெறைய பேர் அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நபர் உங்க பின்னாடி ஒரு பெரிய கயிற கட்டி உங்க ரொம்ப வலுவா பின்னோக்கி இழுக்கிற மாதிரி, உங்களுக்கு எப்பவாச்சும் அந்த மாரி ஒரு உணர்வு வந்திருக்கா? கண்டிப்பா. ஒரு விதமான முடக்கம்னு சொல்லலாம். அதான். மூச்சரைக்க நாம திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த கயிறும் அங்க இருக்காது. ஏன்னா, உங்கள மொடக்குற அந்த கயிறு உங்கள சுற்றியுள்ள வெளி உலகத்துல இல்ல. அது உங்க மூளைக்குள்ளேயே ரொம்ப ஆழமா கட்டப்பட்டிருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். கண்டிப்பா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம அலச போற மூல ஆதாரம் "தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாஸ்டர் யுவர் மைண்ட் செட் ஃபார் சக்சஸ்" அப்படிங்கிற ஒரு பதிவு. அதாவது, வெற்றிக்கான முதல் படி எது அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பார்வை இது. ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஏன்னா நாம எல்லாருமே வெற்றிய வெளியில தான் தேடுறோம் இல்லையா? பதவி, பணம், அதிகாரம் இது எல்லாமே வெளி உலகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு தான் நாம நம்பிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் பொதுவான எண்ணம். ஆனா இந்த ஆதாரம் ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணத்தை முன்வைக்குது. வெற்றிங்கிறது வெளிய நடக்கிற ஒரு சம்பவம் கிடையாது. அது உங்க மூளைக்குள்ள தொடங்குற ஒரு ஆழமான உளவியல் மற்றும் ரசாயன மாற்றம் அப்படின்னு இது வாதிடுது. அந்த வாதம் ரொம்ப வலுவானதுன்னு அதான் சொல்லுவேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நாம பொதுவா மனிதர்களோட வாழ்க்கைய பார்க்கும்போது, அவங்க அடைஞ்சிருக்க இடத்த வச்சு தான் அவங்கள அளவிடுகிறோம். ஆமா, அவர் எவ்ளோ சம்பளம் வாங்குறார், எந்த மாதிரி வீட்ல வாழ்றார் அப்படின்னு பாப்போம். சரியா சொன்னீங்க. அதையே ஒரு வெற்றியின் அளவுகோலா நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே வெறும் ட்ரெய்லிங் இண்டிகேட்டர்ஸ், அதாவது பின்தொடரும் குறிகாட்டிகள் மட்டுமே அப்படின்னு சொல்லுது. அது வெளி உலக செயல். ஆனா அந்த பழங்கள் உருவாகிறதுக்கு காரணமான வேர்களோட செயல்பாடு பூமிக்கு அடியில யாருக்கும் தெரியாம நடக்குது இல்லையா? ஆஹா, ரொம்ப அருமையான உதாரணம். அதே மாதிரி தான் உங்களோட மனநிலை, உங்க நம்பிக்கைகள், உங்க சிந்தனை முறை இது எல்லாமே அந்த வேர்கள் மாதிரி. வெளி உலக வெற்றிகள் எல்லாமே உங்க உள்ளுலக கட்டமைப்போட தவிர்க்க முடியாத ஒரு பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறத இந்த ஆதாரம் மிக தெளிவா சுட்டிக்காட்டுது. ஆஹா, வேர்கள் சரியா இருந்தா பழங்கள் தானாவே வரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ இந்த மூல ஆதாரத்துல ஒரு குறிப்பிட்ட வரி என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. எந்த வரி அது? அதாவது, என்னால் முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சா அதுவே உண்மையாகிவிடும். நான் முடிப்பேன் அப்படின்னு நீங்க நம்புனா அதுவும் உண்மையாகிவிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப பிரபலமான ஒரு தத்துவம் தான். நேர்மறை சிந்தனையை தூண்டுற மாதிரி இல்லையா? நீங்க எந்த அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது, நான் தினமும் காலையில எந்திரிச்சு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு, நான் கோடீஸ்வரனாக போறேன், நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஒரு 100 தடவ கத்துறதுனால மட்டுமே நான் என் வீட்டு வாடகைய கட்டிவிட முடியுமா? வெறும் வார்த்தைகள் எப்படிங்க நிஜத்த மாத்தும்? அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. பல பேரும் இந்த இடத்துல தான் சுய முன்னேற்ற கருத்துக்களை ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு கத்துறது ஒரு மாயாஜால மந்திரம் கிடையாது. ம். பின்ன என்னது அது? இது ஏதோ பிரபஞ்சம் உங்க குரலை கேட்டு உங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தத்துவம் இல்ல. இது முற்றிலும் நரம்பியல் மற்றும் உயிரியல், அதாவது நியூரோ சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓ! நியூரோ சயன்ஸ் எப்படி இதுல வருது? நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆர்ஏஎஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இது ஒரு வடிகட்டி மாதிரி, ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படும். ஒரு ஃபில்டரா? அது எப்படி வேலை செய்யும்? உதாரணத்துக்கு, நீங்க ஒரு குறிப்பிட்ட நிறத்துல, ஒரு குறிப்பிட்ட மாடல்ல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அடுத்த நாள் நீங்க ரோட்ல போகும்போது, அந்த குறிப்பிட்ட கார் மட்டும் உங்க கண்ல அடிக்கடி படும். பாத்திருக்கீங்களா? ஆமா, ஆமா. திடீர்னு எல்லா இடத்துலயும் அந்த கார் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் வரும். அதான் விஷயம். அந்த கார்கள் நேற்றும் அங்க தான் இருந்துச்சு. ஆனா உங்க மூளை அத பொருட்படுத்தல. இன்னைக்கு நீங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு மூளைக்கு ஒரு கட்டளை கொடுத்த உடனே, அந்த வடிகட்டி வேலை செய்ய தொடங்கி, உங்களுக்கு தேவையானதை மட்டும் பிரிச்சு காட்டுது. ஓ! இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உடலியல் உண்மை. அப்போ என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லும்போது, என் மூளையில இருக்கிற அந்த வடிகட்டி, வெற்றிக்கு தேவையான வாய்ப்புகள பார்க்கறத முழுவதுமா நிறுத்திடுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. மூளை அப்படிங்கிறது அடிப்படையில உடலோட ஆற்றல, அதாவது எனர்ஜிய சேமிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு உறுப்பு. ஒரு செயலை செய்யறது ரொம்ப கஷ்டம், என்னால முடியாது அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, மூளை உடனே தன்னோட செயல்பாட்ட குறைச்சிக்குது. அதாவது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுதுன்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. சரி, இந்த வேலைய செய்ய முடியாதுன்னு இவரே சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாம என் கலோரிய எரிச்சு இதுக்கான தீர்வுகளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மூளை அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான பகுதிகளை முடக்கிடுது. ஆஹா! அப்ப நம்ம மூளை ஒரு சோம்பேறியான எஜமானன் மாதிரி செயல்படுது. ஆமா. ஆனா அதே சமயம் நான் இத முடிப்பேன் அப்படின்னு நீங்க நம்பும்போது மூளையோட அந்த ப்ராப்ளம் சால்விங் சென்டர்ஸ்,
அதாவது சிக்கல் தீர்க்கும் மையங்கள் விழிச்சுக்குது. சுற்றியுள்ள தடைகளுக்கு மத்தியில எங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க RAS தேடத் தொடங்குது. ஓஹோ, அப்போ நீங்க கண்மூடித்தனமா நேர்மறையா சிந்திக்கணும் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்ல, உங்க மூளை வாய்ப்புகளை பாக்குறத தடுத்து நிறுத்துற அந்த தடைய, அந்த பிளைண்டர்ஸ நீக்கணும் அப்படின்னு தான் சொல்லுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது வெறும் மனோபாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. நமது உயிரியல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை விதி. நீங்க முடியாதுன்னு சொன்னா அது நிம்மதியா தூங்க போயிடுது. முடியும்னு சொன்னா மட்டும்தான் அது வேலை செய்ய தொடங்குது. சரி, மூளை எப்படி முடங்குது அப்படிங்கறது இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ஆனா இப்போ ஒருத்தர் பல வருஷமா தோல்விகளை சந்திச்சு ஆழ் மனசுல நான் எதற்கும் லாயக்கு இல்ல அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குன்னு வைங்க. ம் அப்படி நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரர் எப்படி திடீர்னு தன்னை மாத்திக்கிறது? இந்த மூல ஆதாரம் இதுக்காக எதிர்மறை எண்ணங்களை கண்டுபிடிச்சு அதை நேர்மறை வார்த்தைகளால மாத்தணும் அப்படின்னு பரிந்துரைக்குது. இது நடைமுறையில எப்படி சாத்தியமாகும்? இத நம்ம ஒரு அடர்ந்த காக்குடன் ஒப்பிட்டு பார்ப்போம். நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பல வருஷமா என்னால் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தனால உங்க மூளையில அந்த எண்ணம் ஒரு அகலமான தார் போட்ட நெடுஞ்சாலை மாதிரி மாறிடுச்சு. ஓஹோ, அந்த வழியில பயணிக்கிறது மூளைக்கு ரொம்ப சுலபம். எந்த உரசலும் இருக்காது. ஆமா, எந்த ஃப்ரிக்ஷனும் இருக்காது. இப்போ நீங்க நான் முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்க நினைக்கிறீங்கன்னா, இது எப்படிப்பட்டதுன்னா, இதுவரை யாருமே நுழைந்திராத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு கத்திய வச்சுக்கிட்டு புதிதா ஒரு பாதையை உருவாக்குறதுக்கு சமம். அப்போ முதல் நாள் அந்த பாதையில நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமே. கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். உடல் சோர்வடையும். மூளை பழைய நெடுஞ்சாலைக்கே போகலாம் அப்படின்னு கெஞ்சும். ஆனா நீங்க தொடர்ந்து அந்த புதிய எண்ணத்தை வார்த்தைகளா உச்சரிக்கும்போது தினமும் அந்த புதிய பாதையில நடக்கிறீங்க. புரியுது. நாட்கள் செல்ல செல்ல அந்த காட்டுல உள்ள செடி கொடிகள் விலகி அந்த புதிய பாதை ரொம்ப தெளிவா தெரிய தொடங்கும். மிக சரியா சொன்னீங்க. அதே சமயம் பழைய நெடுஞ்சாலை யாரும் பயன்படுத்தாதனால புல் முளைச்சு மறைஞ்சிடும். ஓ, அதனாலதான் வெறும் எண்ணங்களா மட்டும் இல்லாம நான் முடிப்பேன் அப்படிங்கறத சத்தமா வார்த்தைகளா உச்சரிக்கணும் அப்படின்னு இந்த ஆதாரம் வலியுறுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்லுக்கு வலிமை அதிகம். ஆமா, சத்தமா பேசும்போது நம்ம தொண்டை, நாக்கு, நம்ம காதுகள்னு பல உறுப்புகள் செயல்படுது. மூளையோட பல பகுதிகள் வேலை செய்யுது. இது அந்த காட்டுல புதிய பாதைய மிக வேகமா வெட்டுறதுக்கு சமம் இல்லையா? மிக துல்லியமான புரிதல். வெறும் சிந்தனையை விட வார்த்தைகள் உங்க நியூரல் பாத்வேஸ, அதாவது நரம்பியல் பாதைகளை மிக வேகமா மாற்றி அமைக்குது. அந்த புதிய தடம் உருவாகிறதுக்கு நாம தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்யணும். ஆனா இங்க எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு என் மூளைக்குள்ள இருக்கிற அந்த காட்டுல ஒரு புதிய பாதையை உருவாக்குனாலும், நான் தினமும் வேலை செய்யற ஆபீஸ்ல உள்ள என்னோட சக ஊழியர்களோ இல்ல என் உறவினர்களோ உன்னால முடியாது, இது உனக்கு சரி வராது அப்படின்னு தினமும் சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகுறது? அது ஒரு பெரிய சவால் தான். என்னோட இந்த ஒற்றை சுய உந்துதல், அதாவது இந்த செல்ஃப் மோட்டிவேஷன், இந்த சமூகத்தோட ஒட்டுமொத்த எதிர்மறையையும் தாங்கி நிக்குமா? அந்த புதிய பாதை ரொம்ப சீக்கிரமே அழிஞ்சிடாதா? நீங்க சுட்டிக்காட்டுற இந்த யதார்த்தமான பிரச்சனைக்கு தான் மூல ஆதாரம் ஒரு மிக சிறந்த தீர்வு முன்வைக்குது. அதுதான் உங்களை சுற்றியுள்ள சூழலை மாற்றுவது, அதாவது என்விரான்மெண்ட்டை மாத்துறது. சூழலை மாத்துறதா? ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஓட்டையா இருக்க வாளியில தண்ணி நிரப்புற மாதிரி. எவ்வளவுதான் நீங்க உங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டாலும் வெளி உலகத்தோட எதிர்மறையான பேச்சுகள் அந்த உந்துதலே கசிய வச்சிடும். கண்டிப்பா கசிய வச்சிடும். அதனால தான் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படிக்கணும், உத்வேகம் தர வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு ஆதாரம் வலியுறுத்துது. பலரும் இதை வெறும் தற்காலிக உந்துதலுக்காக செய்றதா நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. இது உங்களோட புதிய நரம்பியல் பாதைகளை பாதுகாப்பதற்கான ஒரு உளவியல் கவசம், ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு சொல்லலாம். இத நீங்க விளக்குற விதம் எனக்கு வேறொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா நாம சாப்பிடுற உணவுல ரொம்ப கவனமா இருக்கும். குப்பையான உணவுகளை தவிர்க்கிறோம். ஆமா, ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நாம எதை சாப்பிடுறோமோ அதுதான் நமது உடலா மாறுது. ஆனா மனதை பொறுத்தவரை நாம எந்த கட்டுப்பாடும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல வர்ற எல்லா நெகட்டிவ் நியூஸையும் மத்தவங்களோட அவநம்பிக்கையான வார்த்தைகளையும் தினமும் மணிக்கணக்கா உள்வாங்கிக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஆமா, அப்போ நமது மூளைக்கு நாம ஊற்ற உணவு
அந்த புத்தகங்களும் வீடியோக்களும் தான். நமது சூழல் தான் நமது மனதை வடிவமைக்கும் கட்டடக்கலைஞர் அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. கண்டிப்பா. நீங்க உருவாக்குற அந்த சூழல் தான் உங்களை ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள வச்சிருக்கோம். சரி, நாம இப்போ புதிய பாதையை உருவாக்கிட்டோம். அதை பாதுகாக்க ஒரு நல்ல சூழலையும் அமைச்சிட்டோம். ஆனா பலரும் தோற்று போகும் இடல் எது தெரியுமா? எது? இந்த மாற்றங்களை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கறதுல தான். பலரும் இதை ஒரே நாள்ல செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் வரும்போது பலரும் எடுக்கிற சபதங்கள், அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஏன் பிப்ரவரி மாசத்துக்குள்ளே தோற்று போகுது அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதானோ? ஆமா, அதேதான். நாளை முதல் நான் தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுவேன், 10 கிலோமீட்டர் ஓடுவேன், ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிப்பேன் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமான இலக்குகளை வச்சுப்பாங்க. 2 நாள் செய்வாங்க, அப்புறம் விட்டுடுவாங்க. இத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஆதாரம் பெரிய மாற்றங்களை தேடாம தினமும் மிகச்சிறிய செயல்களை எடுங்க அப்படின்னு சொல்லுதா? உங்களோட அனுமானம் முற்றிலும் சரியானது. பிரம்மாண்டமான மாற்றங்களை ஒரே நாள்ல செய்ய நினைக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம மூளையில உள்ள அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி எச்சரிக்கை அடையுது. அமிக்டாலாவா? அது என்ன பண்ணும்? அமிக்டாலா அப்படிங்கிறது நம்ம மூளையோட அபாய எச்சரிக்கை அலாரம். அதாவது ஒரு த்ரெட் டிடெக்ஷன் சென்டர் மாதிரி. நீங்க திடீர்னு வழக்கத்துக்கு மாறா தினமும் 10 கிலோமீட்டர் ஓட போறேன் அப்படின்னு சொன்னா அமிக்டாலா அதை ஒரு பெரிய அச்சுறுத்தலா பாக்குது. அது பயந்துடுது. ஆமா. ஐயோ, இது நமது வழக்கமான பாதுகாப்பான சூழ்நிலை இல்லையே, இங்க ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு அலாரம் அடிச்சு உங்களை மீண்டும் பழைய நிலைமைக்கே கொண்டு போய் விட்டுடும். அட பாவமே, இது தெரியாம நாம நம்ம மேலேயே கோவப்பட்டுட்டு இருக்கோம். ஆமா. ஆனா அதே நீங்க தினமும் ஒரு பக்கம் மட்டும் படிப்பேன் அல்லது தினமும் 5 நிமிஷம் மட்டும் தியானம் செய்வேன் அப்படின்னு மிக சிறிய செயலை செய்யும்போது அது அமிக்டாலாவோட அலாரத்தை தூண்டுறது கிடையாது. அது உங்க மூளையோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே ரொம்ப அமைதியா ஒரு புதிய பழக்கத்தை விதைக்குது. ஆஹா, அப்படி என்றால் இந்த சிறிய செயல்கள் அப்படிங்கிறது நமது மூளையோட எச்சரிக்கை மையத்தை ஏமாத்தி உள்ளே நுழையிற ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இத நான் பேங்க்ல இருக்க கூட்டு வட்டியோட, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்ல உதாரணம் சொல்லுங்க. இப்போ நீங்க பேங்க்ல ஒரு சிறிய தொகையை போடுறீங்க. முதல் மாசம் அதுக்கான வட்டி வெறும் சில ரூபாய்கள் தான் இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா எந்த வளர்ச்சியும் இல்லாதது போல தான் தோணும். ஆனா அந்த வட்டிக்கு வட்டி என தொடர்ந்து பல வருஷங்கள் சேரும்போது அதோட வளர்ச்சி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா உயரும் இல்லையா? எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் தினமும் நாம செய்யற சிறிய நல்ல செயல்களும் ஆரம்பத்துல எந்த மாற்றத்தையும் காட்டாது. ஆனா காலப்போக்குல அதோட கூட்ட விளைவு நமது ஒட்டுமொத்த ஆளுமையே மாற்றிடும். கூட்டு வட்டி அப்படிங்கிறது மிக சரியான ஒரு ஒப்பீடு. இந்த சிறிய செயல்கள் தொடர்ச்சியா செய்யப்படுறதால மட்டுமே அதோட பலன் பெருகும். ஆனா இங்க தான் நம்ம வாழ்ற இந்த நவீன காலகட்டம் ஒரு மிகப்பெரிய தடையா வந்து நிக்குது. எதை சொல்றீங்க? நாம எத்தகைய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? உங்க மொபைல் போன்ல ஒரு பட்டனை அழுத்துனா அடுத்த 20 நிமிஷத்துல சூடான உணவு உங்க வீட்டு வாசலுக்கு வருது. ஒரு வினாடில உலகத்தின் எந்த மூலையில இருக்கிறவங்க கிட்டயும் பேசிட முடியுது. ஆமா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். எல்லாமே உடனே நடக்கணும். சரியா சொன்னீங்க. எல்லாமே உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நம்ம மூளை ரொம்ப மோசமா பழக்கப்படுத்தப்பட்டுடுச்சு. இதே உடனடி முடிவுகளை தான் நமது மனமாற்றத்திலையும் நாம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நான் நேர்மறையா சிந்திக்க தொடங்கினா நாளைக்கு காலையில எனக்கு தொழில்ல வெற்றி கிடைச்சிடணும் அப்படின்னு மனம் துடிக்குது. அந்த எதிர்பார்ப்பிற்கும் நம்ம மூளையோட நரம்பியல் மாற்றங்களுக்கு தேவைப்படும் நீண்ட கால அவகாசத்திற்கும் இடையே நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் தான் இது. இதனால தான் இந்த மூல ஆதாரம் ஒரு மிக கடுமையான ஆனா அவசியமான யதார்த்தத்தை நமது முகத்துல அரையிற மாதிரி சொல்லுது. எந்த யதார்த்தத்தை சொல்றீங்க? அதாவது வெற்றி என்பது ஒரே நாளில் வராது. ஆனா மனம் மாறும் அந்த நாளே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு அது குறிப்பிடுது. நாம ஒரு செயலை தொடங்கின உடனே அதுக்கான பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற பதற்றத்துல இருக்கும். ஆனா உண்மையான மாற்றம் என்பது முடிவில் இல்ல, அது தொடக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கறத இது ஆழமா உணர்த்துது. இது இன்னும் துல்லியமா புரிஞ்சுக்கணும்னா ஒரு கப்பலோட பயணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ட்ராஜெக்டரி வெர்சஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, கப்பல் பயணம் சொல்லுங்க கேப்போம். ஒரு கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கு. அதோட கேப்டன் திசைகாட்டியோட கோணத்தை வெறும் 1 டிகிரி, ஒரே 1 டிகிரி மட்டும் மாத்துறார். அந்த வினாடியில கப்பலோட இருப்பிடத்துல, அதாவது பொசிஷன்ல எந்த மாற்றமும் இருக்காது. ஆமா, அது நேற்றிருந்த அதே கடல்ல தான் இன்றும் மிதந்துட்டு இருக்கும். சுற்றியுள்ள தண்ணீர் அப்படியே தான் இருக்கும். ஆனா அதோட பயணப்பாதை, அந்த ட்ராஜெக்டரி முற்றிலுமா மாறிடுச்சு. அது போய் சேரப்போற இலக்கு பல 100 மைல்கள் தள்ளி போயிடுச்சு.
உங்க மனம் மாறுற அந்த நாளும் அப்படிதான். அடடா, என்ன ஒரு விளக்கம்! நீங்க நேற்று இருந்த அதே வீட்ல தான் இன்றும் இருப்பீங்க, அதே வேலையில தான் இருப்பீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் கூட அப்படியே தான் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையோட திசை மாறிடுச்சு. நீங்க எடுக்கிற முடிவுகள், மனிதர்களை நீங்க அணுகும் விதம், சவால்களை நீங்க பார்க்குற கோணம்னு எல்லாமே அந்த நொடியிலிருந்து மாறத் தொடங்கிடும். நீங்க சொல்றத பாக்கும்போது நாம பல நேரங்கள்ல மாற்றத்தின் தொடக்கத்தையும், அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராசஸ், அப்புறம் மாற்றத்தின் முடிவையும், எண்ட் ஆஃப் த ப்ராசஸ், இது ரெண்டையும் குழப்பிக்கிறோம் அப்படின்னு தோணுது. நாம இலக்கை அடையிற அந்த இறுதி நாளை தான் வெற்றிக்கான நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். அது ஒரு தவறான பார்வை. ஆமா, உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நான் இனி பழைய ஆளா இருக்க போவதில்லை அப்படின்னு நாம முடிவெடுக்கிற அந்த முதல் நாள்லயே நிகழ்ந்துடுது. முடிவுகள் வர்றதுக்கு சிறிது காலம் பிடிக்கும், ஆனா மாற்றம் அன்றே தொடங்கிடுது. இது மிக ஆழமான ஒரு தெளிவை தருது. இந்த தெளிவு தான் மூல ஆதாரத்தோட இறுதி செய்தியாகவும் அமைஞ்சிருக்கு. அது ஒரு கேள்விய ஒரு அரைக்கோவல முன்வைக்குது. பழைய மனநிலையா அல்லது புதிய வெற்றியின் மனநிலையா? நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குது. இது நம்ம கையில தான் இருக்கு. ஆஹா, இதுவரை நாம பேசினது மூளையோட நரம்பியல் மாற்றங்கள், கூட்டு வட்டி, கப்பலோட திசை, இதெல்லாமே வெறும் தகவல்கள் தான். ஆனா இந்த அறிவை பெற்ற பிறகு நீங்க மீண்டும் பழைய என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கே திரும்பினா அது நீங்க செய்யற அறியாமை கிடையாது, அது நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்வு, ஒரு ஆக்டிவ் சாய்ஸ். உண்மைதான். ஏன்னா நமக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஆமா, உங்க மூளை எப்படி செயல்படுது அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும். உங்களை முடக்குவது வெளியுலகம் இல்ல, உங்க சொந்த மூளையோட ஆற்றல் சேமிப்பு முறைதான் அப்படிங்கிறது தெரியும். இனிமேலும் பழைய இடத்திலேயே தங்கியிருக்கிறதுக்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் உங்களால சொல்ல முடியாது. என்ன ஒரு ஆழமான விவாதம்! நாம இன்னைக்கு அலசின விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா பார்த்தா, இது வெறும் பாசிட்டிவா இருங்க அப்படின்னு சொல்ற மேம்போக்கான அறிவுரை கிடையாது. இது நமது உயிரியலோடும் நரம்பியல் அமைப்போடும் நேரடியாக தொடர்புடையது. உங்களை முடக்கிற எண்ணங்கள் வெறும் உணர்வுகள் இல்ல, அவை உங்க மூளையில உள்ள தவறான நரம்பியல் பாதைகள். சரியா சுருக்கி சொல்றீங்க. உங்க வார்த்தைகள் மூலமாவும், நீங்க உங்களை சுற்றி அமைச்சுக்கிற அந்த ஊக்கமளிக்கும் சூழல் மூலமாவும் அந்த காட்டுல நீங்க ஒரு புதிய பாதையை வெட்டணும். மூளையோட எச்சரிக்கை அலாரக்க தூண்டாம இருக்க தினமும் சிறிய அளவிலான செயல்களை ஒரு கூட்டு வட்டி முறையில செய்யணும். இதோட பலன் இன்னைக்கு உடனடியா தெரியாவிட்டாலும் உங்க வாழ்க்கையின் திசை நீங்க முடிவெடுக்கிற அந்த வினாடியே மாறிடுது. ரொம்ப அழகா சமலைஸ் பண்ணீங்க. நன்றி. இப்போ இத கேட்டுட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். மூளை அப்படிங்கிறது ஒரு யந்திரம். அதை எப்படி இயக்குறது அப்படிங்கிற கையேடு, அந்த மேனுவல் இப்போ உங்க கையில இருக்கு. இத வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது அவங்களோட தேர்வு தான். ஆ, இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு ஆழமான கேள்வியோட விட்டு செல்ல விரும்புறேன். நாளை காலை நீங்க தூக்கத்திலிருந்து கண் விழிக்கிற அந்த முதல் நொடியை நினைச்சு பாருங்க. உங்க மூளை தன்னோட வேலைகளை தொடங்குறதுக்கு தயாராகிற அந்த வினாடியில உங்களுக்குள் நீங்க சொல்லிக்கொள்ள போகும் முதல் வார்த்தை என்னவாக இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த வார்த்தை உங்க மூளையோட பழைய சோம்பேறியான நெடுஞ்சாலையில பயணிக்க போகுதா, அல்லது உங்க வாழ்க்கையோட திசையையே மாற்றியமைக்க போகும் அந்த காட்டின் புதிய பாதையை வெட்டுவதற்கான முதல் அடியாக இருக்க போகுதா? அந்த முதல் வார்த்தையை சிந்தித்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா உங்க புதிய வாழ்க்கை அந்த வார்த்தையில தான் தொடங்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நிறைவு. மீண்டும் ஒரு சிந்தனையை தூண்டும் ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.